தபால் துறை புதிய நிதி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர்களை கவரும் வகையிலான புதிய ஓய்வூதிய திட்டம் இதில் ஒன்று. இத்திட்டத்தில் சேருவதற்கு 18 வயது முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள 94 தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் குறைந்தபட்சம் மாதத்திற்கு 500 ரூபாய் செலுத்தி இத்திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் வாடிக்கையாளர்களின் பணம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படும். சென்னையில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் இத்திட்டம் தொடர்பாக தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இந்த மணி இந்த அக்கவுண்டில் இன்வெஸ்ட் பண்ணன மணி அது will be invested in the share market. உங்களோட இஷ்டம் போல அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏது டிக் பண்ணுறதோ அது மாதிரி அது இன்வெஸ்ட் ஆகும். either in equity or contributory or government bonds. ஏதில் if you do not want to invest, auto choice டிக் பண்ணியா the regulatory fund manager will decide அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் depending upon your age. அந்த வயசுக்கு எந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், അതിൻ്റെ പൊസിഷൻ എത്ര ഇൻവെസ്റ്റ്മെന്റിൽ എത്ര റിട്ടേൺ വന്നിരിക്ക, എത്ര ബാലൻസ് എത്ര ഇരിക്ക, യു ക്യാൻ സീ ഓൺ ദ നെറ്റ്. ആൻഡ് യുവർ ഇൻവെസ്റ്റ്മെന്റ് will come as a pension after 60 years of age. இதை தவிர எம்ஓ விதேஸ் எனப்படும் வெளிநாட்டிற்கு பணம் அனுப்பி பட்டுவாடா செய்யும் திட்டம், இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் 10 நிமிடத்தில் 50,000 வரை பணம் அனுப்பும் விரைவு மணியார்டர் திட்டம் ஆகிய மேலும் 2 திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.